This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ்ட் ஸ்டாக் மார்க்கெட்டிங், இன்னும் நிறைய கோர்சஸ் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. வழிக்கு வந்த சீனா. சமீபத்தில் நடைபெற்ற ஹாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பல்காம் தாக்குதலுக்கு குறித்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டதால் இந்தியா இதன் கூட்டறிக்கையில் கையெழுத்திட மறுத்துவிட்டது. இதனை அடுத்து பிரிக்ஸ் மாநாட்டின் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதனை அடுத்து பிரிக்ஸ் பிரகடனத்தில் இந்தியா கையெழுத்திட்டுள்ளது. இந்தியா, ரஷ்யா, சீனா, ஈரான், பாகிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான், பெலாரஸ் உள்ளிட்ட நாடுகள் அடங்கிய அமைப்புதான் ஹாங்காய் ஒத்துழைப்பு அமைப்பு. இந்த அமைப்பின் மாநாடு சில நாட்களுக்கு முன்னர் சீனாவில் நடைபெற்றது. இந்தியாவில் இருந்து பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங் பங்கேற்றிருந்தார். ஆனால் இந்த மாநாட்டில் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தையும் பல்காம் தாக்குதல் குறித்தும் எந்த கண்டனமும் தெரிவிக்கப்படவில்லை. இதனை அடுத்து இந்த கூட்டறிக்கையில் இந்திய சார்பில் ராஜ்நாத் சிங் கையெழுத்திட மறுத்துவிட்டார். இந்த விவகாரம் பூதாகரமாக வெடித்திருந்தது. இந்நிலையில் தற்பொழுது நடைபெற்ற பிரிக்ஸ் மாநாட்டில் பல்காம் தாக்குதல் குறித்து கண்டனம் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதையடுத்து பிரிக்ஸ் கூட்டறிக்கையில் இந்தியா கையெழுத்திட்டிருக்கிறது. பிரிக்ஸ் பிரகடனத்தில் ஜம்மு காஷ்மீரில் ஏப்ரல் 22, 2025 அன்று நடந்த பயங்கரவாத தாக்குதலை நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம். இதில் 26 பேர் கொல்லப்பட்டனர் மற்றும் பலர் காயமடைந்தனர் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் காரணம் என்று இந்தியா தொடர்ந்து குற்றஞ்சாட்டி வருகிறது. இது பிரிக்ஸ் நாடுகளின் அறிக்கையை குறிப்பிடப்படவில்லை. அதற்கு பதிலாக பயங்கரவாதிகளின் எல்லை தாண்டி செயல்பாடுகள், பயங்கரவாதத்திற்கு நிதியுதவி மற்றும் அவர்களுக்கு புகலிடம் கொடுப்பது உட்பட அதன் அனைத்து வடிவங்களையும் வெளிநாடுகளிலும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராடுவதற்கான எங்கள் உறுதிப்பாட்டை நாங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகிறோம் என்று பிரிக்ஸ் தலைவர்கள் தங்கள் அறிக்கையில் தெரிவித்திருந்தனர். பிரிக்ஸ் மாநாட்டின் பங்கேற்றிருந்த பிரதமர் நரேந்திர மோடி பயங்கரவாதிகள் மீது பொருளாதார தடைகளை விதிப்பதில் எந்த தயக்கமும் இருக்கக்கூடாது. பயங்கரவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களையும் பயங்கரவாதத்திற்கு ஆதரவாளர்களையும் சமமாக நடத்த முடியாது. தனிப்பட்ட அல்லது அரசியல் ஆதாயங்களுக்காக பயங்கரவாதிகளுக்கு சைலண்டாக ஆதரவளிப்பது பயங்கரவாதிகள் அல்லது பயங்கரவாதத்தை ஆதரித்த எந்த சூழ்நிலையிலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது என்று பிரதமர் திட்டவட்டமாக கூறியுள்ளார். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.